ஏய் டாக்டர், எங்க அண்ணன் என்னடா செய்ய சொன்னா நீ என்னடா செஞ்ச? ஏண்டா கௌரிய கொல்றானா காப்பாத்திட்டு இருக்கிறியா? துரப்பாண்டி ஒன்றை சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட படிப்பு செலவுக்காக ஒன்னங்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன். ஆனால் உங்களோட சேர்ந்து நான் பண்ணுற இந்த வேலை, இந்த டாக்டர் தொழிலுக்கு துரோகம். டேய், அந்த டாக்டர் தொழிலுக்கு துரோகம் செஞ்சா நீ வாழ போறன்னு அர்த்தம். எங்களுக்கு துரோகம் செஞ்சா நீ இந்த பூமியில் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். துரப்பாண்டி ஒன்றை சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சேன். ஆனால் அந்த பாவம், அந்த கஸ்தூரி அந்த தங்கராசை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு தான் கருப்பை பையே எடுத்தா. ஆனால் அவள் கருப்பை ஆனதுனால தான் அந்த கருப்பை பையை எடுத்தா. அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லுன்னு உங்கள் ஒன்றை சொன்னார். அதை நான் அப்படியே செஞ்சிட்டேன். ஆனால் நாளைக்கு உங்கள் பணத்தை கொண்டாந்து எரிஞ்சிடறேன். இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறத நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஏய், எங்களை எதுக்கிற எவனா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, நாங்க விட்டு வைக்கிறதே இல்லை. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா? எங்க மாமன் ராமசாமி எப்படி செத்தான்? அவன் சாகலடா, சாகடிச்ச அந்த தங்கராசு கதாநாயகன் அந்த நாயோட காலை உடைச்சது நான் தான். அந்த கஸ்தூரிக்கு அவசிங்கிற பட்டத்தை கொடுத்ததும் நான் தான். அந்த கௌரி வயிற்றுல ஓங்கி அடிச்சு நாய் மாதிரி தரன்னு இழுத்துட்டு வந்து போட்டது நான் தான். எங்க மாமன் ஐயாவு அந்த நாய்க்கு கண்ணில் அபிஷேகம் பண்ணது நான் தான். அந்த வரிசையில் இப்ப 2 கொலை உழுவ போகுது. கௌரிய கொல்றானா, கவர்னர் மாதிரி பேசுற ஓ உசுரு, ஆஸ்பத்திரிக்குள்ள படுத்திருக்காவாரு அவ உசுரு. ஓடி ஆடி என்னை தொந்தரவு பண்ணாத, நானே டயர்டா இருக்கேன். ஒரே வீட்டில் கொல்றேன். வாழ்ந்துட்டு என் குடும்பத்தை இப்படி சீராச்சிட்டீங்களா? மாதிரி இருந்த என் அண்ணனை இப்படி வாழ மாதிரி மாத்திட்டியாடா? கட்டெரும்புக்கு கூட துரோகம் நினைக்காது என் அப்பாவோட கண்ணை எடுத்துட்டியாடா. எல்லாத்துக்கும் மேல நான் தெய்வமா வளர்க்க வேண்டிய என் அண்ணிய தேவையாடு சொல்ல வச்சுட்டியாடா. அந்த பிஞ்சு குழந்தை என்னடா பாவம் செஞ்சிச்சு? அது வயிற்றுலயே கொல்லிட்டியடா. ஐயோ, கண்ணு முன்னாடி வந்தாலும் என்னோட கெத்த மட்டும் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டா. போடா. உங்க குடும்பத்துக்கு நான் இவனுங்களோட சேர்ந்து பண்ண துரோகத்துக்காக நான் இந்த கொலை ஏத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஈஸ்வர பாண்டி தம்பியை காணோம்னு இங்க வருவான். ஏன்னா வந்தானா அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். நீ எதுவும் கவலைப்படாத. ஏன்னா இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் மனைவி ஆஸ்திரிக்கு இந்த டாக்டராக படித்ததுனால நம்ம ஆஸ்திரியை எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் பாதி உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கங்க. உங்கள் அண்ணன் கால் ஒடிஞ்சு வேலைக்கு போக முடியாது இருக்கிறாரு.
அவங்க குடும்பத்துக்கு அதில் வர்ற வருமானத்தை பாதி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதையெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் இன்னொன்று இங்கே வாங்க பண்ணுறாச்சே, என் வாழ்க்கையே போச்சு டாக்டர். இருக்கு நீங்கள் ரொம்ப மனசுடாதீங்க. உங்கள் மனைவியும் உங்கள் வாரிசும் உள்ள நலமாக இருக்கிறாங்க. நான் அவங்கள காப்பாற்றிட்டேன். டாக்டர் சொல்கிறீங்க? நீங்கள் போய் அவங்கள பாருங்க. இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். அந்த கத்தி கொடுங்க. நீங்கள் போங்க உள்ளே போய் உங்கள் மனைவியை பாருங்கள்.